குஷ்பு மேடம் வந்திருக்காங்க. மனோஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிலாம் வந்து வெல்கம் பண்ண போகிறது இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை வந்து பாடல் மூலமாகவே கொடுக்கலாம். நன்றி தெரிவிக்கும் வகையில் கூட இந்த பாட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு கூட சொல்கிறேன். என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லையே, கண்ணு ஊரங்கும் பொழுதும் என் எண்ணம் ஊரங்கவில்லையே, ஏரா சாத்திராரா நீதான் தாரா தாரே ரரே ராரா, என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லையே. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு என்னென்னா ரொம்ப வருஷமாக இது அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றது, இது சரியான மேடை, சரியான தருணம். குஷ்பு மேடம்க்கு வந்து சின்னத்தம்பிக்கு அப்புறம் கோயில் கட்டின அந்த தருணத்தில் யூரோப் டூரு நான் மேடம் கிட்ட போய் கேட்டிருந்தேன். பயங்கர பிஸி. அந்த டைமில் நான் 17 days கேட்டேன். எந்த மூடில் இருக்காங்களோ நான் வரேன், நீங்கள் மனோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. நான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய கைகள் எல்லாமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அங்கே பப்ளிசிட்டி ஆரம்பித்தாச்சு. எல்லா இடத்துலையும் டிக்கெட்ஸ் போயிட்டுருக்கு. லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, நார்வே, டென்மார்க்கில் பெலார்மான ஒரு ஊர். இவங்கக்கிட்ட நான் திருப்பி போனேன். நடுவில் போயிட்டு கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு, மேடம் கன்ஃபார்ம்டாக நீங்கள் வரீங்க இல்லையா அப்படின்னா, எதுக்கு என்ன சந்தேகம், நீங்கள் எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிடுங்க அப்பாங்க. மறுபடியும் வெளியிலேருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்படியெல்லாம் போவே, எப்படி நடத்துவே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அது மிஸ் ஆச்சுன்னா நிறைய பேட் நேம் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கடைசிக்கு வந்து 17 days எங்கள் கூட இருந்து ஒரு ஊர்லேருந்து பெலார்மான்ற சிட்டிக்கு 2.5 hours ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டோம். சில்க் ஸ்மிதா மேடம் கூட வந்தாங்க கூட. 16.5 hours பஸ்ஸில் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து அவ்வளவு ஒரு பெரிய தாழ்ந்த மனசு. வாழ்நாளும் இசை கலைஞர்களும் நாங்கள் எல்லாம் மறக்க மாட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.